அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு துறை செயலாளர் திரு தமிழ் பிரியா அவர்கள் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராக தற்போது பேச வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்ட திமுக மாணவரணி சார்பாக மொழிப்போர் தியாகிகளினுடைய வீர வணக்க நாள் மாபெரும் பொதுக்கூட்டம். தலைமை தாங்கியிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களுக்கும், மேலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக பொருளாளர் முருகேசன் அவர்களுக்கும், உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் தங்கவேலன் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் தீர்மானக்குழு இணைச் செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அண்ணன் திசைவீரன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் கருப்பையா அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் மிசா அகமது தம்பி அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ஆதித்தன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர் அக்கா சுஜாதா கணேசன் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரி லட்சுமி அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவர் நகர்கழக செயலாளர் பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய அண்ணன் சேது கருணாநிதி அவர்களுக்கும், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் நகர்கழக செயலாளர் ஜீவரத்னம் அவர்களுக்கும், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய வனத்துறை மற்றும் காதித்துறை அமைச்சர் என் பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அப்பா ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும், ஆவே அரவரசன் அவர்களுக்கும், வழிப்போர் தியாகிகள் அப்பாஸ் இளச்செழியன் அவர்களுக்கும், ராஜாராம் அவர்களுக்கும், மேலும் சிறப்பு பேச்சாளர்கள், மாநில நிர்வாகிகள், நகர்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்றி நவிழ இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று புரட்சி கவி பாரதியினுடைய வாய்மொழியில் திராவிட முன்னேற்ற கழகமும் என்றென்றும் வீழ்ந்து விடாமல் உயர்ந்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக என்றும் இருக்கும் என்று கூறி, இன்றைய நாள், இன்றைய தினம், இந்த நேரம், இந்த கூட்டம் எதற்காக, நாம் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றோம், இங்கு என்ன நடக்கிறது, என்ன பேசுகிறார்கள், என்ன பேச போகிறார்கள் என்று என்னிலும் இளையோர்கள், என்னிலும் மூத்தோர்கள், வயதில் மூத்தோர்கள், என்னிலும் இளைய சகோதர சகோதரிகள், கழக நிர்வாகிகள், தோழர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதுல முக்கியமா வயதில் மூத்தோர்கள்லாம் எதற்காக நம்ம அமர்ந்திருக்கோம், என்ன பேச போறாங்கன்னு உங்களுக்கு ஒரு குழப்பமாக கூட இருக்கலாம். பல கூட்டங்களை நாம் பார்த்திருப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஆனால் இந்த கூட்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கிறது. நான் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்தாலும், நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும், இந்த பரமக்குடியில் பிறந்தவள் என்ற ஒரே காரணத்தில் மொழிப்போர் கூட்டம் எனக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை என்று. ஏன் என்று சொன்னால், மொழிப்போர் என்ன, எனக்கு முன்னால் எனக்கு வயதில் மூத்தோர் பேசினார்கள். அவர் இருந்த காலகட்டங்களில் எல்லாம் நான் பிறக்கவில்லையே என்ற எண்ணம் எனக்கு உருண்டோடுகிறது. ஏன், ஒரு மொழிக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட ஈக மறவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திகைப்பாக இருக்கிறது. நம் வீட்டில் சண்டை நடந்திருக்கிறது, நம் உறவினர்களோடு சண்டை நடந்திருக்கிறது, இன்னும் எண்ணற்ற மண்ணுக்காக சண்டை நடந்திருக்கிறது, பெண்ணுக்காக சண்டை நடந்திருக்கிறது, எதற்கெல்லாம் சண்டை நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு மொழிக்காக சண்டை நடந்திருக்கிறது. அந்த மொழிக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திகைப்பான விடயம் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மொழிப்போர் தியாகிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போர் கூட்டம் நடத்துகிறது. அந்த தியாகிகளை செம்மைப்படுத்துகிறது என்று சொன்னால்
அது எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட ஒரு திராணியும் தெம்பும் இருக்காது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கும். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழ் என் உயிருக்கு நிகர் என்று தமிழ் மொழியை பாடியிருக்கிறார்கள். எல்லோரும் எல்லா மாநிலங்களிலும் அவரவர் மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை நாம் நம்முடைய உயிர் மொழியாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடிவயிற்றில் இருந்த அம்மா என்று சொல்லும் பொழுது அந்த மொழி அழகியல் மொழியாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய அடிவயிற்றில் இருந்து அப்பா என்று சொல்லும் பொழுது அது உயிர்மை என்று சேர்த்து வரும் பொழுது அந்த தமிழ் மொழி அழகு பெறுகிறது. அவரவர் மொழியில் அவரவர்கள் பேசுகிறார்கள். ஏன் தமிழ் மொழிக்கு மட்டும் இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடக்கிறது? எதனால் இந்த தமிழ் மொழி அழிந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? அப்படிப்பட்ட மொழி உயர்ந்த மொழியாக நிற்கிறது, தொன்மை வாய்ந்த மொழியாக நிற்கிறது. உலக வரலாற்றிலேயே ஒரு மொழிக்காக யுத்தம் நடந்தேறி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தாய் தமிழ் மண்ணில் மட்டும்தான். நம்முடைய ஈக மறவர்கள் இத்தனை பேர் தன் உயிரை மொழிக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தாய் தமிழ் மண்ணில் மட்டும்தான் நடந்தேறி இருக்கிறது. ஆகவே தாய்மொழி தமிழ் மொழியை நாம் எப்படி நேசிக்கிறோம் என்பதை நாம் உயிர் மூச்சாக சுவாசிக்க வேண்டிய கடமையும் கண்ணியமும் நமக்கு இருக்கிறது. ஒன்றிய அரசு நம்மை அடக்க பார்க்கிறது. எப்படி அடக்க பார்க்கிறது? இந்தியை கொண்டு வந்து நுழைத்து தன்னுடைய ஆரியத்தை இங்கு புகுத்தி தமிழை அழித்துவிட பார்க்கிறது. ஆனால் தமிழ் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தமிழ் யாரையும் இருந்து பின்னோக்கி சென்றதில்லை. தமிழ் என்றும் உயர்ந்துதான் நிற்கின்றது. இந்தியை புகுத்தி தமிழை அழித்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உயிருக்கு நிகரான மொழியை எந்த ஒரு மொழியும் வந்து அடக்கி திணிக்கும் பொழுது அது அந்த இடத்தில் யுத்தமாகத்தான் நடந்தேறும் என்பதை நம் அன்பு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பெரியாரினுடைய பெருந்தண்டன் பாடுகிறான். என்ன பாடுகிறார் தெரியுமா? இந்திக்கு இங்கே ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீரத் தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவோர் அந்த ஈழரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்துவிடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பமெனும் இந்திதனை அழித்தொழிவோம் ஆளுந்தனை. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, அதை மாற்ற நினைப்போம் சிறைச்சாலை என்று பெரியாரின் பெருந்தொண்டன் பாரதிதாசன் பாடி அறைகூவல் விடுத்தார் மொழிப்போருக்காக. ஆகவே மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பது அது தமிழ் மொழி அழகியலை கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் பின்னி பிணைந்த மொழி தமிழ் மொழியில் ஆகச்சிறந்த இலக்கியங்கள் இருக்கிறது, ஆகச்சிறந்த இலக்கணங்கள் இருக்கிறது, காப்பியங்கள் இருக்கிறது. தொல்காப்பியம் 14 கீழ்கணக்கு, 18 நீள்கணக்குகள், 8 தொகைப்பாட்டுகள் என்று தொடர்ச்சியாக தமிழினுடைய தொன்மைகள் தொடர்ந்து வந்தே கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மொழி என்பது நம் முகமாக, நம் முகவரியாக, நம்முடைய அடையாளமாக, நம்முடைய பண்பாடாக, நம்முடைய கலாச்சாரமாக தமிழ் மொழி நம் குருதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் தமிழை பார்க்கும் பொழுது ஒன்றிய அரசிற்கு அச்சம் காணுகிறது. இப்படிப்பட்ட மொழியா? தொல்காப்பியம் இருக்கிறதா? உலக பொதுமறையான திருக்குறள் இருக்கிறதா? தமிழ் மொழிக்காக, தாய்மொழிக்காக இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்களை நாம் நினைவு கூற வேண்டிய நாள் இந்நாள். ஒரு மொழிக்காக தன் உயிரை தீக்குளித்து நஞ்சருந்தி சிறையில் சென்று தன் உயிரை மாய்த்து கொண்ட ஈக மறவர்களை நினைக்க வேண்டிய நாள் இந்நாள். இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் உறுதியேற்க வேண்டிய நாள் இந்த நாள். என்ன உறுதியேற்க வேண்டும்? நாம் நம் தமிழ் மொழி காக்க, கட்டாய இந்தியை ஒழிக்க தன் உயிரை மாய்த்து கொண்ட ஈக மறவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உறுதியளிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மொழி பற்றையும் இனப்பற்றையும் இருமடங்காக்கிக் கொள்ள நாம் உறுதியேற்க வேண்டிய நாள் இந்நாள். திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறது.
அது தெம்பும் திராணியும் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடிகிறது. ஆகவே இளைய தலைமுறை பிள்ளைகள் நாம் இந்நாளில் இது ஒரு சடங்காக நினைத்துக் கொள்ளக் கூடாது. ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் மொழிப்போருக்கான நாள் வரும், நாம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் என்று இதை ஒரு சடங்காக நினைத்து பின்னோக்கி நாம் நகரக்கூடாது. மாறாக நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்தில் இருக்கிறோம், அந்த இயக்கம் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துகிறது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும். அதைத்தான் தொடர்ச்சியாக தமிழ் அறிஞர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தமிழாசிரியர்களும் தொடர்ந்து தமிழை போற்றி புகழ்ந்து இன்று வரை நம் பிள்ளைகள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள். மொழிப்போர் தியாகிகள் எல்லோரும் 21 வயது 19 வயது. இங்க எனக்கு வயதில் மூத்தோர்கள் அம்மாக்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 19 வயது 18 வயதுல பிள்ளைங்கள் இருப்பாங்க. கேளிக்கை விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள், நண்பர்களோட விளையாடுதல், நண்பர்களோட பொழுதுபோக்குறது, எவ்வளவு பொழுதுபோக்கு கேளிக்கைகள் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க பாருங்க. 21 வயது 19 வயது இறந்து போகக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம்தான். எத்தனை பேர் ஐயா சொன்னது போல 1500க்கும் மேற்பட்டோர், கீழப்பழுவூர் சின்னசாமி, கூடம்பாக்கம் சிவலிங்கம், பிருகம்பாக்கம் அரங்கநாதன், சத்தியமங்கலம் முத்து, கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம், மயிலாடுதுறை சாரங்கபாணி, கீழமேடு தண்டபாணி, சிவகங்கை ராஜேந்திரன், தாளமுத்து, நடராசன் என தீக்குளுத்து நஞ்சருந்தி சிறையில் சென்று காவல்துறையினால் அடிபட்டு தன் மொழிக்காக மாய்த்து கொண்ட ஈக மறவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி நிறுத்துகிறது, கொண்டாடுகிறது. இதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். வேற எந்த கட்சியாலும் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியாது என்பதை என் வயதில் மூத்தோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் அனைத்து மேடைகளிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். ஏன் தமிழ் மொழிக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஏன் தமிழ் மொழிக்காக இப்படி உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் அதையெல்லாம் பேசுவதற்கு நேரம் பத்தாது. இப்படி 19 வயது 21 வயதில் இறந்து போயிருக்கிறார்களே, 1930களில் தொடங்கி 1960 வரை சாலைகளில் தமிழ் வாழ்க கட்டாய இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க கட்டாய இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே எப்படிப்பட்ட கூட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் தாய்மொழி தமிழ்ல பேசுறோம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்று உயிர்மை கலந்து தமிழில் பேசுகிறோம். இந்த தமிழுக்காக ஏன் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள்? இதில் முக்கியமாக முதல் தியாகிகளாக தாளமுத்துவும் நடராசனும். உங்களிடத்தில் அந்த இடத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். எப்படி மாண்டு போனார்கள் தமிழ் மொழிக்காக? தாளமுத்துவும் நடராசனும் முதல் தியாகிகளாக இந்த மொழிப்போர் தியாகிகளினுடைய வரிசையில் முதலிடம் பிடிக்கிறார்கள். இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் எழும்பூரில் தாளமுத்துவிற்கும் நடராசன் அவர்களுக்கும் சிலை திறந்து வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படிப்பட்ட மொழிப்போர் தியாகிகளுக்கு இப்படி சிலை திறந்திருக்கிறார்கள் என்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சாரும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நடராசன் அவர்கள் இளமை பருவ காலம். நம் வீட்டிலும் இளைய தலைமுறை பிள்ளைகள் இருப்பார்கள். நடராசன் அவர்கள் சாலையில் இறங்கி போராடுகிறார். தாளமுத்துவும் நடராசனும் சாலையில் இறங்கி இந்தியை எங்களிடத்தில் திணிக்காதீர்கள், தமிழ் மொழி என் தாயை போன்றது, நான் எப்படி என் தாயை மதிக்கிறோனோ அதே போல என் தமிழ் மொழியை மதிக்கின்றவர்கள் நாங்கள். தமிழ் மொழி காப்பதற்காக எப்படிப்பட்ட இந்தி மொழியாக இருந்தாலும் அதை திணித்தால் நாங்கள் கிளர்ந்தெழுவோம் என்று சொல்லி சாலையில் நடைபயணம் மேற்கொண்டார்கள். என்ன பேசினார்கள்? ஒன்றும் பேசவில்லை, எந்த ஒன்றையும் அவர்கள் செய்யவில்லை. என் தமிழ் மொழி காக்க வேண்டும், கட்டாய இந்தி மொழி ஒழிக வேண்டும் என்று சொல்லி சாலையில் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். தமிழ் கொடி ஏந்தி சாலையில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களை காவல்துறை அடக்குமுறை செய்கிறது, அடிக்கிறது,
மிதிக்கிறது, கொடுமைப்படுத்துகிறது. எதற்காக? வன்முறை செய்தார்களா? இல்லை. இல்லை. ஏதேனும் ஒரு ஊழலில் ஈடுபட்டார்களா? இல்லை. என்னுடைய மொழியை காக்க வேண்டும். என் மொழி ஒரு முகமாக இருக்கிறது, ஒரு முகவரியாக இருக்கிறது, ஒரு அடையாளமாக இருக்கிறது, கலாச்சாரமாக இருக்கிறது, பண்பாடாக இருக்கிறது, நாகரிகமாக இருக்கிறது. ஒன்று சொல்ல போனால், என்னிலும் வயதில் மூத்தோர்கள், என்னுடைய அம்மாமார்கள்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. பரமக்குடி பகுதிகளில் ஒருத்தர் யாராவது ஒரு இடத்துல இறந்து போயிறாங்கன்னு வைங்க, ஒரு வீடுகளிலேயோ தெருகளிலோ யாரோ ஒரு நபர், ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு ஐயா இறந்து போகிறார். அங்க பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒப்பாரி என்ற ஒரு பாடல் இருக்கும். என் அம்மாமார்களுக்கு தெரியும். ஒப்பாரி பாடல் பாடுவாங்க. காலையில் ஆரம்பிப்பார்கள், இறுதிச் சடங்கு நடக்கும் வரை அந்த ஒப்பாரி பாடல் பாடிக்கொண்டிருப்பார்கள். அது தமிழில் ஒரு மூத்த மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய கலைப்பண்பாடில் ஒன்றான அந்த ஒப்பாரி பாடலில் அந்த ஐயா எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தவர், தன்னுடைய மனைவியின் மீது எப்படி பேரன்பு கொண்டவர், தன் பிள்ளைகளை எப்படி காத்தவர், உற்றாருக்கு பிறத்தாருக்கு எப்படி உதவி செய்தவர் என்று தமிழ் மொழியில் காலையில் இருந்து அவரை அடக்கம் செய்யும் வரை பாடுவார்கள். இதெல்லாம் எங்க அச்சத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? இப்படிப்பட்ட மொழியை கொண்டிருக்கிறார்களா? இதில் இவ்வளவு தொன்மை இருக்கிறதா? தெருக்கூத்து நடத்துவோம், நாடகம் நடத்துவோம், கலை, இலக்கியம், பண்பாடு, புதினம், நாவல் என்று தமிழில் இவ்வளவு இருக்கிறதா என்று மோடிக்கு அச்சம் காண்கிறது. அதுதான் இங்கு கடைசியாக நம் மொழி மீது கை வைக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய வாக்குகளிலும் கை வைத்து விட்டார்கள். அப்பொழுது தாளமுத்துவும் நடராசனும் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அடக்குமுறை நடக்கிறது. சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கிறார்கள் நடராசனையும் தாளமுத்துவையும். காவல்துறை கேட்கிறார்கள், அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய தாளமுத்துவும் நடராசனிடமும் கேட்கப்படும் கேள்வி என்ன தெரியுமா? ஏய் நடராசா, தாளமுத்து, உங்களிடத்தில் ஒரு கேள்வியை வினவுகிறோம். என்ன தெரியுமா? நீங்கள் அரசுக்கு எதிராக எந்தவித ராஜதுரோக செயல்களிலும் ஈடுபட மாட்டேன் என்றும், நீங்கள் அரசுக்கு எதிராக எந்த ஒரு மொழி பிரச்சனைகளிலும் ஈடுபட மாட்டேன் என்றும் ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுங்கள். என்ன எழுதி கொடுங்கள்? ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இருவரும். ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள். உங்கள் இருவரையும் நாங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி விடுகிறோம். என்ன மொழிக்காக நீங்கள் போராடுகிறீர்கள்? உங்கள் உயிர் முக்கியம். நீங்கள் இந்த 2 மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுங்கள், உங்களை மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்புகிறோம் என்று கூறும் பொழுது இவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே சாவர்கர் சாவர்கர்னு. 8 முறை மன்னிப்பு கொடுத்தம் எடுத்தவரை தியாகி என்று கொண்டாடுகிறது ஒன்றிய அரசு. ஆனால் இவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அங்கிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அந்த பதில் என்னவென்று கேட்டால் திகைத்து போவோம். நீங்கள் மன்னிப்பு கடிதம் கேட்டு அந்த மன்னிப்பு கடிதத்தில் நாங்கள் கையெழுத்திட்டால் தான் எங்கள் உயிர் முக்கியம் என்று சொல்கிறீர்கள் என்பதை தவிர, நாங்கள் எங்கள் தமிழ் மொழி காப்பதற்காக எங்கள் உயிர் எங்கள் மயிரிழைக்கு சமம் என்று சொல்லி அந்த இருவரும் இறந்து போனார்கள். இப்படிப்பட்ட முதல் தியாகிகளுக்கு இன்றை சிலை திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் யாரை எந்த இடத்தில் எப்பொழுது கொண்டாட வேண்டும், எப்படி மக்களுக்கு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் திட்டங்களை அணுக வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இப்படிப்பட்ட கூட்டத்தை நம்முடைய திமுக நடத்துகிறது. தாளமுத்துவும் நடராசனும் மட்டுமல்ல, இன்னும் எண்ணற்ற பேர் இருக்கிறார்கள். கலைஞரும் தமிழும். ஏன் நாம் கலைஞரோடு இந்த மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடுகிறோம்? கலைஞரினுடைய வசனத்தை பார்த்திருப்பீர்கள். ஏன் நான் கலைஞரை இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு தலைவனாக, ஒரு கிரீடமாக பல்வேறு முதலமைச்சர்கள் அமைவார்கள். ஆனால் கவிதை எழுத தெரிந்த, அந்த கவிதையை படைக்க தெரிந்த, ஒரு இலக்கியம் எழுத தெரிந்த, ஒரு வசனம் எழுத தெரிந்த, அந்த வசனத்தை மக்களுக்கு எப்படி படைப்பாற்றல் செய்ய வேண்டும் என்று தெரிந்த மிகப்பெரிய ராஜதந்திரியாக ஒரு ஆகச்சிறந்த முதலமைச்சர் நம் இடத்தில் முதன்மையாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய கலைஞர் அவர்கள். ஏன் நான் கலைஞரை கொண்டாடுகிறேன் தமிழோடு என்று சொன்னால்,
கலைஞரினுடைய பூம்புகார் வசனத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கலைஞர் சொல்லுகிறார், தமிழ் காத்து, தமிழரினுடைய நலன் காத்து, தமிழருக்காகவே வாழ்ந்து. அவர் கூறும் தமிழை பார்க்கும் பொழுது, மனம் கமழும் தமிழே, மனம் கவரும் தாயே, இன்ப மொழியே, இன்ப தமிழே, உயிரான தமிழே, மிக உயிர்வான தாயே, உன்னை போற்றி புகழ்வதின்றி வேறு பணி எனக்கில்லை. அந்த உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகாரை படைத்திருக்கிறேன் என்று கலைஞரினுடைய வசனங்கள் தமிழில் விளையாடுகிறது. இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கும் பொழுது என்னை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் இல்லையே என்று மனம் திகைக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, தாய்க்கு நிகராக பிள்ளை இருக்கும் என்று சொல்வதை போல நம்முடைய முதலமைச்சர் எப்படி கலைஞரவர்கள் தமிழோடு பின்னி பிணைந்திருந்தாரோ அதை விட இன்னும் பல மடங்கு பெரிதாக நம்முடைய முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். கலைஞரவர்கள் தமிழுக்கு செய்ததென்ன? நம்முடைய தமிழ் செம்மொழி தகுதி தந்து அழகுபடுத்தி பெருமைப்படுத்தியவர். என் அன்பு மக்கள், இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? கன்னியாகுமரிக்கு பல பேர் போயிருப்பீங்க. கன்னியாகுமரிக்கு போனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விவேகானந்தர் பாறை ஞாபகத்திற்கு வரும். அந்த விவேகானந்தரையும் காவிச்சாயம் பூச நினைத்தார்கள் இந்த ஒன்றிய அரசுகள். ஆனால் அந்த இடத்தில் கலைஞர் அவர்கள் யோசித்தார்கள். பாருங்க, என்ன யோசித்தார் தெரியுமா? நம்முடைய ஆதி தமிழர்கள் வாழ்ந்தது லெமுரியா கண்டம், குமரி கண்டம். கன்னியாகுமரி கடலுக்கு அடியில் அது புதைந்து போய்விட்டது. அந்த இடத்தில் விவேகானந்தர் பாறை அமர்ந்திருக்கிறது. எப்பொழுது கன்னியாகுமரிக்கு போனாலும் அங்கு விவேகானந்தர் பாறை மக்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமிழினுடைய பெருமை உலகிற்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி 133 அடியில் வள்ளுவர் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, நின்ற நிலையில் தான் என்னுடைய திருவள்ளுவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக பொதுமுறை தந்த வள்ளுவனுக்கு வானுயர சிலை அமைத்து பெருமை தந்தவர் தமிழோடு வாழ்ந்த கலைஞர் அவர்கள். அந்த பெருமையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் சாரும். அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு போக முடியாது. ஒரு விளையாட்டு வீரனாக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா எப்படி மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும், எப்படி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை நினைக்கும் பொழுது மனம் நெடுப்பெறுகிறது. ஏன் இன்று கருப்பு உடை அணிந்து பெண் பிள்ளைகள் மேடை தோறும் நாங்கள் பேசுகிறோம்? ஏன்னா ஒரு பெருங்கிழவன் தாடியோடும் தடியோடும் எங்கள் பின்னால் ஒரு அரணாக நிற்கிறான் என்று சொன்னார். அது தந்தை பெரியார் அவர்கள் தான். அவருடைய வழிகாட்டுதலில் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் செம்மையாக ஒரு ஒளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தினார் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலில் இன்று வரை நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சிறு காலங்களுக்கு முன்புதான் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக பொறுப்பை ஏற்றி, நான் ஒரு வயதில் சிறுபிள்ளையாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கிறார்கள். நான் அவரை சந்திக்கும் பொழுது, இந்த பதிவை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, என் அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் அவரை சந்தித்த பொழுது, இந்த பொறுப்பை வாங்கிய பிறகு அவரை நான் சந்தித்த பொழுது என்னிடத்தில் ஒன்றை கூறினார். இந்த கழக பணியை மென்மேலும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பின்பாக நம்முடைய டெப்டி சிஎம், அதாவது நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு உங்களை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் உறுதுணையாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையும் சித்தாந்தமும் நீட்சியடைய வேண்டும், அது உங்கள் கையில் இருக்கிறது என்ற ஒரு பொறுப்பை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைப்பாரா என்பதை நீங்கள் உறுதியேற்க வேண்டும். இந்திபடி என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. ஆரியத்தை புகுத்த பார்க்கிறார்கள், மதம் கடவுள் என்று கொண்டு வருகிறார்கள். நம் கடவுளுக்கே அவர்களுடைய மொழி புரியவில்லை. முருகனிடத்தில் செல்கிறார்கள், அவர்கள் ஏதோ ஒரு மொழியில் முருகனுக்கு ஆராதனை செலுத்துகிறார்கள். அது முருகனுக்கே அந்த மொழி புரியாது, நமக்கும் அந்த மொழி புரியாது. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத, எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறார்கள். தொன்மை வாய்ந்த தமிழ் மொழி பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவரை பார்த்து அச்சப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு மொழி காக்க
அந்த மொழியை காத்து கட்டாய இந்தியை ஒழிக்க இத்தனை பேர் மாண்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை இந்த இயக்கம்தான் கொண்டாடுகிறது, அவர்களை தூக்கி நிறுத்துகிறது. அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்தியை கொண்டு வந்து திணித்து தமிழை அழிக்க பார்க்கிறார்கள். மதம் ரீதியாக, கடவுள் ரீதியாக நம்மிடத்தில் வந்து புகழ பார்க்கிறார்கள். இந்தியன் மூலமாக தேசியத்தை கொண்டு வருவார்கள், ஆரியத்தை புகுத்துவார்கள். இன்று ஆளுநர் வடிவில் RSS ரவி என்ற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து புகுத்தி ஒரு கருவியாக செயல்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி கூறினோம் என்றால் இந்த ஆளுநர் ரவி நோ நெவர் என்று சொல்கிறார். தேசிய கீதத்தை எப்பொழுது பாட வேண்டும் என்ற ஒரு வரைமுறை தெரியாத ஆளுநர், உங்கள் பதவி காலம் முடிந்து விட்டது, எங்களுடைய சோற்றில் எங்களுடைய மக்கள் கொண்டு வந்திருக்கிற வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடத்தை விட்டு அகன்று செல்லாமல் எங்கள் முதலமைச்சர் உங்களை பேச வைக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் கொடூரர்களினுடைய கைக்கூலியாக இந்த ஆளுநர் ரவி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனையெல்லாம் நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சரினுடைய கை ஓங்கி நிற்கிறது, அதனை வலுப்பற்ற வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்புக்கரங்கள் திட்டம், இன்னும் எண்ணற்ற திட்டங்களை நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம். முதலமைச்சர் என்ற ஒரு ஒப்பற்ற மனிதர் நம்மோடு இருக்கிறார். வயது 72 தான், ஆனால் மனமெல்லாம் இளமை புகுந்திருக்கிறது. கழகத்தின் மீதான பேராற்றல் இருக்கிறது. இந்த மனிதனை பார்க்கும் பொழுது காலை இரவு என்று ஓய்வில்லாமல் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறார், எங்கு பார்த்தாலும் மக்களிடத்தில் கை கொடுத்து கொண்டிருக்கிறார், எல்லா இடத்திலும் நலத்திட்டங்களை புகுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதனுக்கு நாம் கை கொடுக்க வேண்டிய காலம் இது, நேரம் இது. இது மொழிப்போர் கூட்டத்தில் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நம் இடத்தில் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் கொண்டாட வேண்டிய காலம் இது, நாம் கொண்டாட வேண்டிய நேரம் இது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ரஷ்ய புரட்சி ஒன்று நடந்தது. அதில் ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லரை வீழ்த்தினார். ஹிட்லரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். குறுகிய மீசை கொண்டவர், எண்ணற்ற பேரை இறப்பதற்கு காரணமாக இருந்தவர், சர்வாதிகாரியாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஹிட்லரை வீழ்த்துவதற்கு ஜோசப் ஸ்டாலின் ஒரு வியூகம் அமைத்தார். எப்படி எந்த இடத்தில் வீழ்த்தினால் ஹிட்லரை வீழ்த்தலாம் என்பதை யார் தீர்மானித்தார்? ஜோசப் ஸ்டாலின் தீர்மானித்தார். எப்படி தக்க சமயத்தில் தக்க வியூகத்தில் எப்படி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஹிட்லரை வீழ்த்தினாரோ, அதே ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலினுடைய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்வாதியாக இருந்தாலும் சரி, உங்கள் திட்டத்தின் மூலமாக என்னுடைய தமிழ்நாட்டிற்குள் காலூன்ற நினைத்தாலும் சரி, என்னென்ன வியூகம் அமைத்து எப்படி ஜோசப் ஸ்டாலின் ஹிட்லரை வீழ்த்தினாரோ அதே போல எப்படிப்பட்ட மோடியாக இருந்தாலும், மோடிக்கு மோடியாக இருந்தாலும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற சிம்ம சொப்பனத்தின் முன்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் இளைய தலைமுறை பட்டாளம் திட்டங்கள் வாயிலாக முதலமைச்சரின் பின்னால் வலு சேர்க்கிறது. என் அம்மாமார்கள் வீட்டில் சகோதரனாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார், அண்ணனாக இருக்கிறார், வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விஜயாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, பிராமண கடப்பாறையை கொண்டு நீ திராவிடத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார். நாங்கள் அதற்கும் மாறாக உன்னை தூள் தூளாக செய்து கருத்தியலால் போர் செய்வோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அண்ணாவின் கூற்று, அண்ணாவின் முழக்கத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் தயார் நிலையில் நாம் இருப்போம். இந்த மொழிப்போர் தியாகிகளின் முன்னால் நாம் உறுதியேற்போம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அடைந்தே தேறுவோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை அகற்றி வறுமையை வெல்வோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மறுபடியும் 2026 நம்பசம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சி அமைக்கும். எண்ணற்ற பல்வேறு திட்டங்களில் கலைஞர் உரிமை தொகை, அன்புக்கரங்கள், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் புதல்வன், தாய்மானவர் திட்டம் என்று சமத்துவம், சகோதரத்துவம் நிரம்பிய கருப்பு சிவப்பு கொடியை ஏந்துவதில் கர்வம் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். எத்தனை தெருமுனை கூட்டங்களாக இருந்தாலும் சரி, திண்ணை பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, நம் கொடியை தூக்கி பிடிப்பதில் நாம் கர்வமோடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பெரியார் பிடித்த நிறம் கருப்பு. பாட்டாளி வர்க்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற
முதலாளித்துவ ஆதிக்கத்தை ஒழிக்க காரல் மார்க்ஸ் தூக்கிய நிறம் சிவப்பு. இது இரண்டும் இணைந்து கருப்பு சிவப்பாக நம் முன்னிலையில் இருக்கிறது. சமத்துவம், சகோதரத்துவம் அனைத்தும் நிரம்பிய கருப்பு சிவப்பு கொடியை ஏந்துவதில் நம் இளைஞர்கள் யாரும் சோர்ந்து போகக்கூடாது. எந்த தெருவாக இருந்தாலும் சரி, எந்த முடுக்குகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய கொடி உயர்ந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட கொடியை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களை தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வரை நாம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டும். வேற எந்த இடத்திலும் கருத்தரங்கங்கள் நடக்காது, கவிஞர்கள் இருக்க மாட்டார்கள், எழுத்தாளர்கள், புரட்சியாளர்கள் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி யாராலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. என் அன்பு மக்கள், நீட் தேர்வால் பல பேர் இறந்து போனார்கள். மோடி உங்கள் கண் முன்னால் வர வேண்டும். ஆசிஃபாவினுடைய முகம் உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவருடைய கை ஓங்கி நிற்கிறது. பரமக்குடியில் உள்ள ராமநாத மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு மக்கள் அந்த ஓங்கி இருக்கக்கூடிய கையை இறுக பற்ற வேண்டிய நாள். நாம் 2026 அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆனார் என்பதை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட திமுக முதலமைச்சரிடத்தில் வெற்றியோடு சமர்ப்பிப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக